கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வனாந்திர சத்த ஊழியங்களின் சார்பாக சீலோபான் ஜெப வீட்டிலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த நாளிலே எல்லா மனுஷிக்கும் காத்திருப்பு என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த காத்திருத்தல் என்பது மனிதனிடத்திலே குறைவாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் காத்திருந்தார்கள். மோசே வந்தபோது கூட நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் காத்திருங்கள் என்று. நாம் வாசிக்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனங்களை வாசிக்கும்போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆண்டவர் நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, அதில் உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்குது. அது என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்போ ஆண்டவர் கூப்பிட்டாரு ஆபிரகாமை. அழைக்கும்போது 75 வயது, அம்மாவுக்கு 65 வயது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உன் பூமி உன்னை நான் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்குறாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு அடியனுக்கு என்ன தருவீர்? இந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியில் வா, பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார், மணலை என்ன கூடுமானால் எண்ணிப்பார். வானத்தின் நட்சத்திரங்கள் அளவுக்கு உன் சந்ததி பெருகியிருக்கும் சொன்ன வாக்குத்தத்தத்தை இன்று வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆம், எனக்கு அருமையான தேவச்சனமே. ஆனால் இதிலே கிஞ்சித்தும் ஆபிரகாம் தவறு இழைக்கவில்லை. ஆபிரகாம் இருக்கிறாப்புல சாராள் அம்மா தான் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க வேண்டுமானால் என்னுடைய நாச்சியார் இடத்தில் நீர் சேர்ந்து ஒரு பிள்ளையை உண்டாக்கு என்று சொல்லும்போது அந்த அம்மாவை ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாம் அந்த தாயோரோடு சேர்ந்து ஆகாரோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. எந்த வீட்லேயும் பாருங்கள், குழந்தை இருக்கிற வீடுகளில் எப்போவுமே வேலைகள் இருக்கும். அப்போது இந்த அம்மா ஆகார் முதல்ல சாராய் அம்மா கூப்பிட்டாக்க உடனே ஓடி வருவாங்க. ஏம்மா இங்கே வா, உடனே வந்து நிற்பாங்க. அதை எடுத்துகிட்டு வருவாங்க, இதை எடுத்துகிட்டு வருவாங்க. எப்போ கூப்பிட்ட உடனே ஓடி வருவார்கள். அதை ஆகார் மட்டும் இல்லை, எந்த பெண்ணானாலும் அப்படித்தான். ஆனால் இப்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகாரை சாராள் அம்மா கூப்பிட்றாங்க. சாராய் அம்மா கூப்பிடும்போது அந்த அம்மா கூப்பிடும்போது ஒருவேளை இஸ்மவேல் அழுதிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அம்மா அந்த குழந்தையை பசியாற்றி விட்டு வந்திருக்கும். இப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். அப்போது இந்த அம்மா ஆபிரகாம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் நாச்சியார் என்னுடைய வேலைக்காரி முன்போல இல்லை, நான் அழைத்த போது என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, அவள் என்னை அசட்டை செய்கிறாள் என்று குறை கூறுகிறார்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஐயா தப்பு பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு, அவள் முன்னாடி இருக்கிறா, உன் இஷ்டப்படி செய்.
நாம் இப்போ இந்த இடத்துக்கு வரோம்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். மல்டிப்ளை, பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். காத்திருக்கல, அவசரம். இந்த அம்மா அவசரப்பட்டு அந்த அம்மாவிட்ட சேர்ந்து அந்த அம்மா ஒரு சந்ததியை உண்டாக்குறாங்க. அப்போ கூட ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தண்ணியை கொடுத்து நீ போமான்னு சொல்கிறார். ஒரு முட்டை அடை காக்க வேண்டும் என்று சொன்னால் 22 நாட்கள் ஆக வேண்டும். 22 நாட்களுக்கு முன்பாக அது எடுத்தா, 10 நாள் எடுத்தா அது குஞ்சாகவும் இருக்காது, முட்டையாகவும் இருக்காது. அந்த முட்டைக்கு பேர் கூமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முட்டை கூட கருவாயி குஞ்சாக வேண்டும் என்று சொன்னால் 22 நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்க வேண்டும் என்று சொன்னால் 10 மாதம் அந்த கரு இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன தேதியில் வேணும்? அவங்க சொல்கிறாங்க, நாள் குறிச்சு, இன்ன தேதிங்க, இன்ன மணிக்குங்க, இந்த நிமிஷத்துக்குங்கன்ட்டு. அந்த தேதியில் கொடுக்குறாங்க. அது பிரசவிப்பு அல்ல, அது பிரசவ பறிப்பு. பிரசவிப்பு கிடையாது, அது பிரசவ பறிப்பு. அதில் கூட ஒரு மருத்துவர் சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அவர் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் நேரம் குறிக்கிறீங்க, பிறந்த குழந்தைக்கு நேரம் குறிக்கிறீங்க, அது நாங்கள் கொடுக்குற நேரம் தானே. நாங்கள் எப்படி கொடுப்போம்னா, உடனே வெளியிலேருந்து எடுத்த உடனே கொடுக்க மாட்டோம். நாங்கள் பிரசவம் முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் டீயெல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து எங்கள் மைண்டில் என்ன இருக்குதோ அதான் கொடுப்போன்னு சொன்னார். நான் சொல்லலை, அவங்க ஒரு மருத்துவர் கொடுத்தது யூடியூப்பில் இருக்குது. அது யாருன்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நேரத்தை நாம் கணிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருங்கள். நீ எங்கே ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற அந்த இடத்துல நீ காத்திரு. உன்னை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிற அந்த இடத்துல நீ காத்திரு. ஏசாயா சொல்கிறாப்புல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னால் உயர பறக்க முடியல, சோர்ந்து போயிடுச்சோம், நம்மளால் உயர எழும்ப முடியலன்னு என்ன பண்ணுன்னா, முடிந்த வரைக்கும் அது தன்னுடைய எல்லா சக்தியும் பிரயோகப்படுத்தி கண்மலைக்கு போயிடும், உச்சிக்கு. யாருமே வர முடியாத உச்சிக்கு போயிடும், மலை உச்சிக்கு போயிடும். கண்மலை அது. ஏன் கண்மலை சொன்னால், அது கண்ணு குட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கிறனால கண்மலை. அந்த கண்மலைக்குள்ளே போய் அது பண்ணுன்னா, அந்த 2 பாறைகள் இடுக்குள்ளே போய் தன்னுடைய 2 ஷோல்டரையும் தன் 2 தோள்பட்டைகளையும் உரைத்து 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 தன்னுடைய தோள்பட்டையில் உள்ள எல்லா இறகுகளையும் அது உதிர்த்து விடும். பார்க்கவே அவலட்சண கோலமாகிவிடும், ரத்தம் சொரிந்ததாய் காணப்படும். ஏசாயா 53 சொல்கிறாரு. அது இயேசு கிறிஸ்து குறித்து வர்ணிக்கும் போது ஏசாயாவை குறித்து சொல்கிறார். அல்லேலூயா. எனக்காக உங்களுக்காக இந்த கழுகுகளைப் போல நீங்களும் நான் உயிரெழும்புவதற்காக என் ஆண்டவரும் அப்படி ஆனார். அந்தகார கோலமானார். இந்த கழுகுன பண்ணா உரசி 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 எல்லா இறகுகளையும் கொட்டிவிடும், ரத்தமாக இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சகித்துக்கொள்ளும். காரணம் என்ன தெரியுமா? இது இப்போ 1000 அடி பறந்ததுன்னா இதுக்கப்புறம் அதுக்கு முளைக்கக்கூடிய இறகுகள் இருக்குல்ல, அது புதிய இறகுகள், நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டிப்பு. அதுக்கு புதிய சிருஷ்டியை உண்டாக்குது. இப்போ அதுக்கு வளர்ந்த அந்த இறகுகளை பார்த்தீங்கன்னா, அது முன்பு 1000 அடி பறந்ததுன்னா இப்போ 1500 அடிக்கு மேலே பறக்கும், உயர பறக்கும், சட்டைகளை அடித்து எழும்பும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்த கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஏசாயா சொன்னது மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறானோ அவன் உயர எழும்புவான். அவனுடைய எழுப்புதலை ஒருவராலும் தடுக்க முடியாது. கருமையான தேவ சகோதர சகோதரிகளே, 2 பேதுரு புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 13, 14 எடுத்து வாசிங்க. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14. அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றலும் பிழையற்றலுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. காத்திருந்தால் மட்டும் பத்தாது, ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருந்தால் மாத்திரம் போதாது, ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள். அல்லேலூயா. காத்திருக்கணும், அடங்கி இருக்கணும். உங்ககிட்ட 1000 தாளந்துகள் இருக்கலாம், உங்களுக்கு 1000 அறிவுகள் இருக்கலாம். ஒரு ரைட் டைம் வரணும். யோசேப்பு, அவனுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைய இருந்தது. அவனுடைய தரிசனத்தை அவன் நம்பின அளவுக்கு அவனுடைய உடன்பிறப்புகள் நம்பல. தூரத்தில் வரும்போது சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை குழியில தூக்கி போட்டாங்க, வித்து போட்டாங்க. ஒரு நாள் வந்தது, இவன் கண்ட தரிசனத்தின்படியே இவனுடைய சகோதரர் எல்லாம் அவனை பணிந்து கொண்டார்கள். அவன் கண்ட தரிசனம், குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆபகுக்குல 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, முடிவில் அது விளங்கும். பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்தாப்புல. ஆனால் ஒன்னே ஒன்று பண்ணாப்புல, குறை சொல்லலை, குற்றப்படுத்தலை, சத்தியத்தை கொஞ்சம் விளங்க சொல்லுகிறேன். சுயம்பாகிக்கு பானபாத்திரக்காரனுக்கும் சொப்பனத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற யோசேப்பு என்ன சொல்ற அப்படின்னா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள். இவனுக்கு தரிசனம் கொடுத்தது கர்த்தர், இவனை கொண்டு போகிறது கர்த்தர், இவனை ராஜாவின் 2ஆம் ஸ்தானத்தில் உட்கார வைத்தது கர்த்தர். இன்னைக்கு இருக்கிற பிரதமர் போஸ்ட் யோசேப்பு எகிப்துக்கு பிரதமராய் இருந்தான். இந்த உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கப்பட்டது தேவனால் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தரிசனம் வரும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கோ. அல்லேலூயா. என்னை மறந்துடாத. ஆனால் 40:23 சொல்லுது, ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஏன் தெரியுமா? தரிசனம் கொடுத்தவரை நம்பாமல் பானபாத்திரக்காரின் தலைவனை அவன் நம்பினான். நீ மறந்துடாத என்ன. அல்லேலூயா. என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அவன் பானபாத்திரக்காரன் தலைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறான். நிறைய நேரம் நம்ம அப்படித்தாங்க, நம்மளை அழைச்சவரை மறந்துடுறோம். என்னை கூப்பிடும்போது ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாருங்கிறத மறந்துடுறோம். நிறைய நேரங்களில் தரிசனங்களை மறந்துடுறோம். என்னோட ஆரம்ப காலத்தில் நான் இந்த ஊழியத்துக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 15 ஆண்டுகளுக்கு மேலே 20 ஆண்டுகளுக்கு பக்கம் வந்துடுச்சு. நான் அழைத்த போது ஆண்டவருக்கு என்னை பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் கூப்பிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே மற்றவங்களுக்கு கொடுப்பதை காட்டில் அதிகமான ஊதியத்தை எனக்கு தருவதாக சொன்னாங்க, இருப்பிடம் தருவதாக சொன்னாங்க, இருப்பிடத்துக்கு வாடகை தருவதாக சொன்னாங்க. நான் அதை ஏற்றுக்கலை. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணி சொல்றேன், அந்த நாட்களில் எனக்கு உணவுக்கும் பஞ்சம், உடுப்புக்கும் பஞ்சம், இருக்கிற இடத்துக்கும் பஞ்சம். காரணம், என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, என் பாப்பா கை குழந்தை, என் பிள்ளைங்கள 2 பசங்களும் சின்ன வயசு, சின்ன படிப்பு,
நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், உன்னை அழைத்தது நான் அல்லவா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான் அல்லவா, உன்னை அந்த பட்டணத்துக்கு இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தது நான் அல்லவா, இந்த ஸ்தாபனமாக உன்னை கூப்பிட்டுச்சு, இந்த ஸ்தாபனமாக உனக்கு இந்த சபைக்கு பேரை கொடுத்துச்சு, இந்த ஸ்தாபனமாக உன் ஊழியத்துக்கு பேரை கொடுத்தது, இந்த ஸ்தாபனமாக உன்னை போதகன் என்று அபிஷேகம் பண்ணினது என்று கேட்டார். இல்லை ஆண்டவரே, என்னை அழைத்தது நீங்க தான். அவங்க கொடுக்குற அந்த சொற்ப பணத்துக்கு உன்னை விற்று போடாதே. நான் சொன்னேன், தரிசனம் விற்பனைக்கல்ல. என்னோட சக ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க கோவை பட்டணத்தில். என்னை அறிந்த என்னோடு அந்த ஸ்தாபனத்தில் அமர்ந்த ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, என் அருகில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், என் தரிசனம் விற்பனைக்கு இல்லை. நான் இப்படி வந்தது தப்பு தான். நினைவேக்கு போக வேண்டிய யோனா தர்சீசுக்கு போன மாதிரி நானும் திசை மாறி வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஆகாரம் இல்லாமல் படுத்திருந்துருக்குறேங்க, ஆனால் வருத்தப்பட்டதில்லை. ஏன்னு சொன்னா ஆபகுக்கு சொல்கிறாப்புல, குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திரு. இன்னைக்கு பார்த்தா அந்த டயசிஸு இந்த டயசிஸு, நான் ஊழியக்காரனாக வரும்போது எந்த டயசிஸுங்க என்னை கூப்பிட்டுச்சு? நான் இடையில தப்பு பண்ணேன், ஒரு டயசிஸில் போய் சேர்ந்தேன். அப்புறம்தான் நான் உணர்த்தப்பட்டேன், இந்த டயசிஸா உன்னை கூப்பிட்டுச்சு, இந்த டயசிஸா உனக்கு ஊழியத்தை கொடுத்தது, இந்த டயசிஸ் உனக்கு என்ன செய்தது? நீ ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் உனக்கு என்ன செய்தது? ஒரு துரும்பை தந்ததா? இல்லையே. நீ உணவில்லாமல் இருக்கும்போது இந்த டயசிஸ் உனக்கு ஒரு வாய் சோறு கொடுத்துச்சா? ஒரு பருக்கு அரிசி கொடுத்ததா? இல்லையே. பிறகு ஏன் நீ அந்த டயசிஸை தேடி போற? முழங்கால் போட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். என் தரிசனத்தை நான் விற்க பார்த்தனே, ஏசாவை போல என்னை மன்னிங்க ஆண்டவர். யாக்கோபு போல போராட பழகணும். யோசேப்பு தவறு செய்தாப்புல, ஆனால் திரும்பவும் காத்திருந்தாப்புல. ஒரு நாள் வந்தது, அவன் ராஜாவின் அடுத்த அரியாசனத்தில் உட்கார்ந்தான். போத்திபாரின் அடுத்த ஸ்தானம் பிரதம ஸ்தானம், பிரதான ஸ்தானம், அது பிரதம ஸ்தானத்தில் உட்கார்ந்தான் யோசேப்பு. இவன் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் சகோதரர்கள் 4 முறைக்கு மேலே அவன் பாதத்தில் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 42:6 யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. 43:26 யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. பாருங்க, 44:14 அங்கே இருந்தான், அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். இப்படியாக 4 முறை யோசேப்புடைய பாதங்களிலே அவர்கள் விழுந்தார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, தரிசனம் ஒரு நாளும் தோக்காது. தரிசனம் ஒரு நாளும் தோக்காது. தரிசனம் ஒரு நாளும் தோக்காதுங்க. உங்களுக்கு தோல்வி வர மாதிரி இருக்கும், பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும், போராட்டங்கள் வர மாதிரி இருக்கும், தேவைகள் இருக்கும். கவலைப்படாதீங்க. அழைத்தவர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டுடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது. காலம் சென்ற போதகரையா பாடின பாட்டு, யாக்கோபெனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கலங்காதே. அருமையான தேவச்சனமே, ரோமர் புஸ்தகம் 15:21 சொல்கிறது, நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களை சபைகளை ஸ்தாபிக்கும்படி நாடுகிறேன் என்று பவுலடிகளார் சொன்னது மாதிரி இந்த வெள்ளலூர் பகுதியில் யாருமே இல்லைங்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல சபையை ஸ்தாபித்தேன். கிறிஸ்துவின் மேலே சபையை கட்டணுங்க.
ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஆபத்து வரும். நம்ம அங்கே பக்கத்தில் போயிருக்கலாம். அவன் ஒண்டை வந்தவன் இன்னைக்கு முளைப்பான், நாளைக்கு ஓடி போயிடுவான். ஆனால் உனக்கு எனக்கு அழைப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த அழைப்பு ஒருவனும் தடுக்க முடியாது. உன்னை அழைத்தவர், நீ எந்த நிலையில் இருந்தாலும் கவலைப்படாது. உன்னை அழைத்தவர் கர்த்தர். உன்னை அழைத்தது நான் அல்லவா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் நம்மளை சந்திப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள். அன்னைக்கு சீசர்களை பார்த்து சொன்னார், எருசலேமில் காத்திருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் காத்திருங்க. நீங்கள் காத்திருக்கும்போது எப்படி 22 நாள் காத்திருக்கிற இந்த கோழி அருமையான குஞ்சுகளை பொரிக்கிறதோ அதுபோல் உங்களை நல்ல குஞ்சுகளாக கர்த்தர் பிரசவிக்க பண்ணுவார். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை ஆறுதல் படுத்தட்டும். இந்த வார்த்தை அவர்களை உருவாக்கட்டும். இந்த வார்த்தை அவர்களை கட்டி எழுப்பட்டும், தட்டி எழுப்பட்டும். விசுவாசத்தை ஊன்ற கட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, எனது முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே, ஆமென்.